வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குதுன்னு தவிர செயல்பாடில் வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே கரெக்டாக கொடுக்கல. ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் கட்சி உடஞ்சிருக்கு, கண்டிப்பாக அது வர முடியாது. பொதுவான அடிப்படையில் அவர் பிரச்சாரம் பண்ணால் கூட அவுட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க மதவாத அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு. இந்த வாட்டி அண்ணாமலைக்கு போடலான்ட்டு இருக்காங்க. அவர் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்கிறாரு, நிறைய நல்ல திட்டம் சொல்கிறாரு. அதனால் மற்ற வேட்பாளர்கள்லாம் அதிமுக திமுகலாம் அவங்க எப்படி இருந்தாலும் பணம் கொடுப்பாங்க. இவர் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க, நான் பணம்லாம் கொடுக்க மாட்டேன், நல்ல திட்டம் செய்வேன்னு. கேண்டிடேட் அங்கே பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேண்டிடேட்டில் அண்ணாமலை தான் இன்டலெக்சுவல், மனசார் உண்மையாக. அவர் ஒரு சின்ன சாதாரண ஃபேமிலியிலேருந்து பிஇ இங்கே படித்து MBA யூபியில் படித்து ஐபிஎஸ்சில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இது அதிலெல்லாம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணு. அதெல்லாம் மக்களுக்கு காட்சி கூட அவர் வரல. மக்களுக்கு ஏதோ நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு பிஜேபியில் என்ட்ராகி டிவோட்டடாக செய்கிறார் சார். அதெல்லாம் அதாவது காமராஜருக்கு அப்புறம் நம்ம பார்த்தா இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் எந்த பீரியடில் காட்டுங்க, யூ கேனாட் ஷோ. அந்த அளவு மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஒரே குட்டைகளுடைய மட்டைகள் மாதிரி தான். அவன் என்ன பேசுகிறான் பாருங்கள. மற்ற வேட்பாளர்கள்லாம் பேச்சு தெளிவில்லை. இப்போ இந்த ஏடிஎம்கேக்காரர் இந்த சிஎஸ் இந்த இதில் கொடிசியா இதில் அவரெல்லாம் வரவே இல்லையே சார். அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வர என்னமோ பணங்கன்னு இருக்குன்னு வர்றாங்க. இவர் அப்படி இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜனங்களுக்கு ஏதோ செய்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நான் நினச்சாலும் பண்ண முடியாது, ஒரு கட்சி தனியாக செஞ்சாலும் பெருசாக செய்ய முடியாது. அப்போ ஒரு கட்சிக்குள்ளார அவர் கட்சிக்குள்ளார போய் அதனால இது இப்போ 10 வருஷம் பிஜேபி ஆண்டுக்கு எந்த லஞ்ச லாவணியும் எந்த ரிமார்க் இல்லை. ஜிஎஸ்டின்னா 29 பைசா மோடின்றாங்க. ஏன் சார், இப்போ இந்தியாவில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து கொடுக்குறது? இந்தியான்றது ஒரு கண்ட்ரி, அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதோட கான்ட்ரிபியூஷன் தானே இது. இப்போ சைனாக்கிட்டையில் எவ்வளோ பார்டர்லாம் கம்ப்ளீட் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. பழைய ஆட்சியிலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு விமானம் கூட வாங்க முடியலன்னு ஏகே ஆண்டனி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ரஃபேல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் இந்தியாவுக்கு த்ரெட்டெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட்லேருந்து வர படத்தை எல்லா இடமும் அவங்க எங்கே யூஸ் பண்ணவும் பண்ணுறாங்க. இது இப்போ இவங்களால் வேறு எதுவுமே சொல்ல முடியல பாருங்கள். ஓகே சார். அண்ணாமலை. எதனால் அண்ணாமலை? யங்ஸ்டர், அக்ரெசிவாக இருக்கார். அண்ட் பொலிட்டீஷியன், இந்த மாதிரி ஆள் கண்டிப்பாக தேவை நாட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும், வருவார். மற்ற வேட்பாளர்கள்லாம் ஏன் வரமாட்டாங்க? இல்லை, காரணம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லணும். இன்றைக்கி மக்கள் விரும்புகிறது ஒரு நல்ல ஒரு மனுஷனை, ப்ளஸ் நமக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கான ஆளுகள் ரொம்ப குறைவாக இருக்கனால அந்த மாதிரியான ஒரு தலைவர் தேவைப்படுறாரு. எஸ்பெஷலி ஃபார் கோயம்புத்தூருக்கு நல்ல ஆள் வேணுங்க. அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். வருவார். தேங்க்யூ. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் எம்பியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸோ திமுகவோ அந்த இந்திய கூட்டணியில் இருக்க யாருமே கோவை தொகுதிக்குன்னு எதுவுமே பொறுப்பாக பண்ணவில்லை. இன்றைக்கி கூட கோவையோட மேனிஃபெஸ்டோ சொல்லி மேனிஃபெஸ்டோ இறக்கியிருக்காங்க. அதில் கூட வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குதுன்னு தவிர செயல்பாடில் வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே கரெக்டாக கொடுக்கல. நாளுக்கு நாள் அல்ஃபான்சா மாமலை மாதிரி பாஜகவோட ரிசல்ட் கீழே சரிவாக தான் சந்திச்சிட்டு இருக்கு. அண்ணாமலையெல்லாம் போட்டியிடுறாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அதிமுகவுடைய வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அண்ணாமலை, கணபதி ராஜ்குமார் அவர் 2வது இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் 3வது இடமோ அல்லது 4வது இடமோ தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அண்ணாமலை என்ன சொல்கிறது, முழுக்க கோவை தொகுதியில் அவர் அனைத்து மக்களுக்கான ஒரு வேட்பாளராகவோ அல்லது அனைத்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் தன்னை அறிமுகப்படுத்தவும் இல்லை. அவருக்கு அதுக்கு உண்டான பிரச்சாரமும் செய்கிறதில்ல. முழுக்க மதவெறி பிரச்சாரம் தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். அது நீங்கள் இந்த லோக்கல் இந்த சரௌண்டிங்கெல்லாம் கொஞ்சம் பொதுவான அடிப்படையில் அவர் பிரச்சாரம் பண்ணால் கூட அவுட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க மதவாத அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுவே அவருக்கு பெரிய மைனஸாக இருக்கும். நிச்சயம் அண்ணாமலை கோவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லவே இல்லை. திமுக 2வது இடம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும். கோவை தொகுதியில் பொள்ளாச்சி தொகுதி வெற்றி பெறும், கோவை தொகுதி வெற்றி பெறும்.
கோயம்புத்தூர் தொகுதி பஷீர் அகமதுங்க. நான் கோயம்புத்தூர் செல்வபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. கோவை தொகுதியில் பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் இருந்தாங்க எம்பி கேண்டிடேட்டாக. அவங்களால நமக்கு என்ன கோவை மாவட்டத்துக்கு நல்லா நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய இது இல்லை. நிச்சயமாக இந்த டைம் வந்து ஏடிஎம்கே வேட்பாளராக இருக்கிற ராமச்சந்திரன் வந்து வெற்றி பெறுவார்னு நம்பிக்கிறோம். ஏன்னா ஏடிஎம்கே வந்துன்னா லாஸ்ட் டைம் அவங்களோட சட்டசபை ஆட்சியில் இருந்த மாதிரி சிறப்பான ஒரு நலத்திட்டங்கள் நாட்டுக்கு வரும்னு நினைக்கிறோம். அதனால் ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவாருங்க. மற்ற அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இவர் அண்ணாமலை இல்லை மற்ற டிஎம்கே கேண்டிடேட்டும் கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சார், கோயம்புத்தூர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்டு எம்என்சின்னு சொல்லுவாங்க. எம்என்சின்னு சொல்லக்கூடிய மீடியம் ஸ்கேல் செக்டார் நிறையா இருக்குது. இதற்கு நம்ம பாரத தேசத்தின் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த கோவை மான்செஸ்டர் எம்எஸ்எம்இயை காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார். அவர் இப்பொழுது களத்தில் முதன்மையான வேட்பாளராக எல்லோரும் முன்பும் அவர் தெரிகின்றார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் சார் அவரை தேர்ந்தெடுக்கிறார்? எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறார். மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பம்ப் இன்ஜினியரிங், அதுபோக கோயம்புத்தூர் வந்து மெடிக்கல் டூரிசம். ஸோ மெடிக்கலுக்கும் அவர் வந்து நிறைய மெடிக்கல் டூரிசத்தை டெவலப் பண்ணுறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார். ஒரு நிலையான வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் தான் பாரத பிரதமர் கோயம்புத்தூர் வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு கோரிக்கைகளை ஏற்று வரும் காலத்தில் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் என்று திரு அண்ணாமலையின் குரலாய் எதிரொலித்திருக்கிறார். மற்ற வேட்பாளர்கள்லாம் சார், எந்த வேட்பாளரையும் குறை சொல்ல முடியாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்ஜின்னு ஒரு நிறுவனம் இங்கே மிகப்பெரிய ஆள் போல் தலைத்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் உலகம் பூரா பரவியுள்ளார்கள் பல்வேறு பணியில். ஆனால் அதே கல்லூரி முதல் ஒரு முதலமைச்சரையும் மற்றும் மத்திய அமைச்சரையும் உருவாக்குவது அண்ணாமலை தான். இந்த 3 வேட்பாளருமே பிஎஸ்ஜி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். கோயம்புத்தூரில் 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக. இவங்களை யார் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் முன்பு வேட்பாளர்கள்? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டிஎம்கே தான் வாய்ப்பு. என்ன காரணம்னா, ராகுல் காந்திக்கு இப்போ கொஞ்சம் நல்ல பவர் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று முந்தானெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் விளம்பரம் தான் பயங்கரமாக இருக்குது. அவருடைய நடைப்பயணம், மற்றபடி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டிஎம்கே தான் 40 சீட்டு வரும். டிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுறதுக்காக சொல்ல, இன்றைக்குள்ளே 2 அதுதான். அப்புறம் அண்ணாமலை ஏடிஎம்கே இவங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லலைங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு வருவார் அண்ணாமலை, தேர்டு வந்து ஏடிஎம்கே வரும். சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படியும் 8 to 10% ஓட்டு வந்து கன்ஃபார்மாக வரும். பிஜேபி எந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்கிறாங்கன்னு தெரில. வந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு இங்கே மட்டும்தான் வாய்ப்புனா அது செகண்ட் பிளேஸ். என்னுடைய கருத்து கணிப்பு மேபி அது நடக்கலாம். நான் நாளான்னைக்கு ஓட்டு, இன்னும் 2-3 நாளில் ஓட்டு தெரிஞ்சு போயிடும் இல்லையா என்னன்ட்டு. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காங்கிரஸினோட தீவிரவாதி இல்லை. ராகுல் காந்தி இப்போ உள்ள ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அவரோட இதாக தான் இருக்குது. மேபி இந்தியாவில் வந்து இவங்க ஒரு 100-120 சீட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ராகுல் காந்திக்கு வரும். டெஃபினட்டாக வரலாம். ஓகே சார். கோயம்புத்தூருக்கு என்ன தேவைன்னா, நிறையா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் வேணும். தொழில்கள் நிறைய முடங்கி கிடக்குது. தொழில்கள் வந்து அதிகப்படியாக கோயம்புத்தூருக்கு வரணும். அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களில் வந்து எதுவுமே இங்கே வர்றதில்லை, எல்லாமே முடக்கப்பட்டிருக்குது. அதனால் நல்ல ஒரு நிர்வாகம் அமையணும். அதுவும் வந்து மதச்சார்பற்ற நிர்வாகம் அமையணும். மதச்சார்பற்ற நிர்வாகம், வெறுப்பு அரசியல் இல்லாமல் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பார்ட்டி வந்தால் தான் இந்தியா வந்து முன்னேற்றம் அடையும். கோயம்புத்தூரில் முந்தும் வேட்பாளர்கள் யார்? முந்தும் வேட்பாளர்னு சொன்னு கேட்டு கணபதி ராஜ்குமார் வெற்றி வருவாருங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா 2 அணிகள் பிரிஞ்சு இருக்கிறனால வந்து அங்கே கணபதி ராஜ்குமாருக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா போன்ற ஒற்றுமையாக இருந்து பிஆர் நடராஜ் ஜெயிச்சிருக்கார். இந்த ட்ரிப் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பிஜேபி தனித்தனியாக நிற்கிது. திமுகவோட ஓட்டம் வேணாலும் அவங்க வெட்டி விட்டுருவாங்க.
போகிறவர். கோயம்புத்தூர் பொறுத்தளவு அண்ணாமலை வந்து இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பாக இருக்கார், சொல்கிறத செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது அவரை பொறுத்தளவு. அதனால் 100% அண்ணாமலை தான் வருவார். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. மற்ற கேண்டிடேட்டு மற்ற டிஃப்ரென்ஸுங்கும் போதும் எல்லாம் வந்து இப்போ ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் கட்சி உடஞ்சிருக்கு, கண்டிப்பாக அது வர முடியாது. டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் சொல்கிறத செய்யலை, அதான் மெயின் பாயிண்ட்டு. அதனால் 100% அண்ணாமலை தான் வருவார். நான் எந்த கட்சியும் கிடையாது, அதனால் இங்கே உள்ள சூழ்நிலையை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி.